அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு செல்வ பெருந்தகையை ரவுடி என விமர்சித்த அண்ணாமலை. மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். மன்னிப்பு கேட்கும் பழக்கமே இல்லை என அண்ணாமலை. திமுகவின் RS பாரதி மீதும் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் அண்ணாமலை. இது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய விவாத நேரத்தினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இணைய மொழியாக தங்களை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் மூத்தவர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். அடுத்தபடியாக இணைய மொழியாக தன்னை தூத்துக்குடியிலிருந்து இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியின் தூத்துக்குடி செல்வம் வழக்கறிஞர் அவர்கள். வணக்கம் சார். மாலை வணக்கம். அடுத்தபடியாக அரங்கில் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பேச்சாளர் திரு ரமேஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சிக்கு முன்பு செல்வதற்கு முன்பதாக ஒரு மறுப்பு அறிவிப்பு வந்திருக்கிறது. கடந்த புதன்கிழமை நடந்த விவாதத்தில் விஜய் அவர்கள் வழங்கிய அந்த விருது வழங்கும் விழாவில் குளறுபடி நடந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் ஒரு கருத்தை முன்வைத்தோம். அந்த கருத்தை செல்வி நந்தினி அவர்கள் 3ஆம் ஆண்டு ஊட்டி கலைக்கல்லூரியில் படிக்கிறாங்க, எப்படி 12ஆம் வகுப்பு மாணவிக்கு வழங்கலாம் என்கின்ற அடிப்படையில் நமக்கு கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம வைத்து நாம் பேசினோம். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வந்த செய்தி தவறான செய்தி என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த அவங்க அனுப்பிச்ச கடிதத்தினுடைய சாராம்சத்தை மட்டும் படிச்சிடுறேன். ஆனால் பெறுநர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி, சென்னை. வணக்கம் அன்புடையர். எனது கட்சிக்காரர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அம்பேத்கர் நகர் கதவு 115 வசித்து வரும் செந்தில்குமார் மகள் செல்வி நந்தினி சார்பாக அனுப்பும் அறிவிப்பு என்னவென்றால், நடந்து முடிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி விழாவில் நீலகிரி மாவட்டம் உதகை தொகுதியில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவியாக செல்வி தர்ஷினி அவர்கள் 12ஆம் வகுப்பில் 578 மதிப்பெண் பெற்று விருது வழங்கும் விழாவிற்கு 3ஆம் இடத்தில் தேர்வு செய்யப்பட்டு முழு விவரங்களும் கட்சிக்கு தலைமைக்கு அனுப்பப்பட்ட பின்னரே பாஸ் கொடுத்து அழைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. எனவே அவருடைய பெற்றோர் ஒப்புதல் படி அவருடைய உறவினரான செல்வி நந்தினி அவர்களை நிர்வாகிகள் நாங்கள் அழைத்து சென்றோம். விருதை நாங்கள் பெற்றவுடன் அடுத்த நாளே அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். இந்நிலையில் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் விவாத மேடை நிகழ்ச்சியில் சிலர் அளித்த தவறான ஆதாரங்களின் பெயரில் செல்வி நந்தினி கல்லூரி படித்துக்கொண்டு 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்றதாக கூறி இந்த விருதினை வாங்கினார் என வீடியோ ஒன்று சேனல் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. இது முற்றிலும் உண்மைக்கு மாறான செய்தி. விருது வழங்கும் விழாவில் எந்த குழப்பமும் ஆள்மாறாட்டமும் நடைபெறவில்லை. எனவே ஏற்கனவே இது தொடர்பான ஆதாரங்களை இணைத்து தங்கள் மேலான நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் சிலரது சுயலாபத்திற்காக தவறான ஆதாரங்களை அளித்து நியூஸ் சேனலை தவறாக பயன்படுத்துபவர்களையும் மேற்படி இதன் மூலம் என் கட்சிக்காரர் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துக் கொள்கிறார் இந்த கடிதத்தின் மூலம் என்று அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் முறையான ஆதாரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு தவறான தகவல் வந்திருக்கிறது என்கின்ற ஒரு மறுப்பு அறிவிக்கையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். செல்வி நந்தினி அவர்களுக்கும் அந்த விருது வாங்கிய அந்த விஷயத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் சார்பாக வாங்கிய விருது அவர் வாங்கினார் என்கின்ற அடிப்படையில் நமக்கு விவரங்கள் வந்தது. அந்த விவரத்தின் அடிப்படையில் தான் நம்ம கேள்விகளை முன்வைத்தோம். எனவே அது தவறான கருத்து என்பதனால அந்த வீடியோவும் அந்த கருத்தையும் நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு வருத்தமும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் விஷயத்தை நம்ம பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் வெளிப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகியான RS பாரதி அவர்கள் மீது அவதூறு கருத்து, சர்ச்சையான கருத்தை தன் மீது தவறுதலாக முன்வைத்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் அவதூறு வழக்கும் தொடரப்பட்டு 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு பதிந்திருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் முதல்ல அண்ணாமலை வெஸ் திமுக என்கின்ற அடிப்படையில் இருந்தது. அடுத்து அண்ணாமலை வெஸ் அதிமுக என்கின்ற அடிப்படையில் இருந்தது. இப்போ அண்ணாமலை வெஸ் காங்கிரஸ் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. பரவலாக அண்ணாமலை அவர்கள் அரசியலில் இன்னும் கத்துக்குட்டியாகவே இருக்கிறார். எந்த இடத்துல எப்படி பேசுன்ற தெரியல என்கின்ற அடிப்படையில் சொன்னாலும் அவர் RS பாரதி அவர்களுக்கு வழக்கு தொடர்ந்து விட்டு வெளியே வந்து சொன்ன ஒரு விஷயம், என்னை சின்ன பையன் என்கின்றார்கள், இந்த சின்ன பையன் செய்யும் விவகாரங்களையும் பாருங்கள் என்ற அடிப்படையை சூசகமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துக்களை முதலாக வைக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் குங்ஃபு விஜயன் சார். அண்ணாமலை பேட்டியில் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு ரவுடியை நான் ரவுடின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அவருடைய வலைப்பதிவில் என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய கட்சியில் குண்டாஸ் ஆக்டில் இருந்தவரை எப்படி ஒரு மாநில கட்சி தலைவராக பண்ணலாம், இது காங்கிரஸுக்கே மிகப்பெரிய இழுக்கு அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இது ஏற்புடைய கருத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இது ஏற்கத்தக்க கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ தலைவர் செல்வ பெருந்தகை அவர் பொறுத்த மட்டிலும் பயங்கரமான ஒரு போராளி. அவர்
சமீப காலத்திலிருந்தே தலித்து மக்களுக்கோசம் தன்னைத்தானே வந்துட்டு தியாகம் செய்த ஒரு தலைவர் அவர். அதனால தான் அந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் கமிட்டி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்திருக்க காரணம்னா அவர் மிகப்பெரிய போராளி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க, போராளின்றீங்க, ஆனால் வந்து அவர் வந்து ஒரு தலைவருக்கு உண்டான விமர்சனம் இல்லாமல் ஒரு ஜாதிக்கு எதிராக பேசியிருக்கிறான்ற அடிப்படையில், ஒரு தலித்துக்கு எதிராக பேசியிருக்கிறான்ற ஒரு அடிப்படையில் முன்வைக்கிறதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இல்லைங்க, இப்போ வந்துட்டு அவர் போராட்டம் வந்துட்டு ஆரம்பத்தில் அவரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். யாரு? தலைவர் திரு செல்வ பெருந்தகை வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு விளிம்புநிலை மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் ஒரு பெரிய போராளியா இருந்து தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியில இணைந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சியும் அவருடைய செயல்பாடுகளையும் அவர்களுக்கு மக்களுக்கு செய்யும் அந்த தொண்டை நினைச்சுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை வழங்கி இருக்கிறது. இவரு சும்மா சாதாரணமா வந்துட்டு அவரை வந்துட்டு ரவுடின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மிகப்பெரிய லீடருங்கெல்லாம் வந்துட்டு பதவி வழங்கும் போது அப்படியே கொடுத்துருவோமா? நாங்க தலைவர் திரு செல்வ பெருந்தகை எவ்வளவு நாள் அந்த கட்சி பார்த்துட்டு இருக்குது? இவ குறைஞ்சபட்சம் 20 வருஷமா நாங்க அவர் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியுமே அவர் வந்துட்டு ஒரு போராளியர் தான் இருந்திருக்காரு. நாங்க என்ன சொல்றோம், பொதுவாகவே சொல்றேன் நானு. அவரு சொல்றேன் ஐபிஎஸ் ஆபிசர், அவர் வந்து ஒரு போலீஸ் ஆபிசர். தப்பா போலீஸ் துறையை நான் தப்பா சொல்லல. போலீஸினுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ உதாரணத்துக்கு நான் நல்லா வளர்ந்து வரேன்னு வச்சுங்களேன், பழைய போராட்டங்களை பண்றேன், மக்களுக்கு வந்துட்டு கொடுமை விளைக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், என் கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை மேல போயிடும். காவல்துறை மேல ஒரு கண்ணை வச்சிருப்பாங்க. இவர் எதையாவது ஒரு புடிச்சு உள்ள தோடணும். அப்படி போட்ட பொய்யான வழக்கு தான். வழக்கு போட்டிருந்தாலும் பொய்யான வழக்கு. நான் என்ன சொல்றேன், அவர் சொல்ற மாதிரி அவருடைய கருத்துக்கே நான் வரேன். அப்படி வழக்கு போட்டு இருந்தா அவர் எப்படி எல்லாமே வந்து விடுதலை ஆயிட்டு இருப்பாரு? எந்த ஒரு வர்க்கத்திலாவது கன்விஷன் ஆயிருப்பாரு இல்லீங்களா? அவர் சொல்றது ஒரு கணக்குல வச்சுங்க. அப்போ எல்லாமே வந்துட்டு போட்டு அவர் சொல்றதெல்லாம் சில வழக்குகள்லாம் பொய்யான வழக்கு. அப்படி இருந்தாலும் கூட போலீஸ் வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுங்க. சப்போஸ் என்ன போலீஸ்க்கு பிடிக்கலன்னா, போலீஸ்க்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல குண்டாஸ் போடுறதுக்கு 375 கேஸ் மேல போட்டாலே போதும். அவர் வந்து அந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து வச்சு தான் அண்ணாமலை வந்து அவர் வந்து கேள்வி முன்வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த விஷயங்கள் அந்த இபிகோ செக்ஷன்ஸ் அது போக இந்த கேஸ் ரீதியாக அவங்களே வந்து ஸ்மாஷ் பண்ணுங்க, இல்லை வந்து நீங்களே கேஸை வித்ட்ரால் பண்ணிக்கோங்கலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, தலித் சமூகத்தைச் சேர்ந்த என்னை பற்றி அவதூறு பரப்பினால் சிறை செல்ல நேரிடும். பயமுறுத்துறாரா ஒரு காஸ்ட்? சார் அவர் தலித் தானே? இல்ல அந்த காஸ்ட் வச்சு அண்ணாமலை பயமுறுத்துறாரா? இல்ல அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அப்படின்னு அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரு. இல்ல இவர் பண்ற ப்ராபகண்டா தானே. நீங்க நான் வந்து ஒரு தலைவர், ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவரை நீங்க சொன்னீங்கன்னா சிறை செல்ல நேரிடும்ன்றது அது வாஸ்தவமான ஒரு பேச்சு. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்க வந்து விமர்சனம் பண்றதுனால சிறை செல்ல நேரிடும் அப்படின்னா அங்கதான் வந்து காஸ்ட முன்னிலைப்படுத்துறாரா? என்ன சொல்றாரு, அர்த்தம் சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணா அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்ட் இருக்காது. பண்ணலாம் எஃபெக்ட். ஆனா ஒரு தலித் சமுதாயத்தை நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கான சட்டங்கள் அதிகமா இருக்கு, சிவியரான சட்டம் இருக்கு. அதான் சொல்ல வராரு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. அப்படிதான் வந்து அவர் அண்ணாமலை பேசியிருக்கிறாரே தவிர எந்த இடத்துலயும் தலித் சமூகத்தை சார்ந்த செல்வ பெருந்தகை அப்படின்னு அவர் பேட்டியில சொல்லி அப்படி சொல்லியிருந்தா இதை நீங்க வந்து வேற மாதிரி நீங்க கொண்டு போலாம். அவருக்கு பேசவே முதல்ல தெரியாது. ஃபர்ஸ்ட் அததான் நான் சொல்ல, பேசவே தெரியாது. இஸ் நாட் ஹேவிங் தி சஃபிஷியன்ட் நாலேஜ் இன் தி பொலிட்டிக்ஸ். முதல்ல அவருக்கு பேசவே தெரியாது. அவரு என்ன யதார்த்தமா சொன்ன பதில், தலைவர் திரு செல்வ பெருந்தகை யதார்த்தமா சொன்ன பதில். இது மாதிரி தேவையில்லாம ஒரு தலித் யதார்த்தமான அந்த நம்ம அந்த டெத் வீட்ல வந்து பேசின ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னதுதான் கவுண்டர் ஃபைலா இவர் சொல்றாரு. ஆமாங்க, ஏன்னா பிஜேபியில குற்றம் சாட்டப்பட்ட ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, கிரிமினல் வழக்குல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. இவர் இதை பத்தி பேசலாமா, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நான் வந்து செல்வ பெருந்தகை பத்தி சொல்ல வரும்ன்ற ஒரு ஓபன் டாக்க முன்வைக்கிறேன். ஆமா, உண்மைதானங்க சொன்னாரு. 261 பேர் இருக்காங்க இல்லையா? 261 பேர் வந்து கிரிமினல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்கள, அவங்க மேல 1700 கேஸ் மேல இருக்குது. அது மாதிரி ஆளுங்களை தான் நீங்க பதவி குத்து அழகு பாக்குறீங்க. வேற உண்மையானவன் யாரும் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மைதானே அப்ப காங்கிரஸ்ல கிரிமினல் வழக்கு பெற்றவங்க இல்ல நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், காங்கிரஸ்ல கிரிமினல் வழக்கு பெற்றவங்க இல்ல, ஆனா அக்யூட்டல் ஆன இது கன்விஷன் ஆனவங்க இருக்க மாட்டாங்க. அதுல ரெண்டு டிஃபரெண்ட் இருக்குது. இப்போ என் மேல கூட வழக்கு போடலாம், யார் மேல வழக்கு போடலாம். ஆனா அதுல வந்து கன்வென்ஷன் இருக்குது இல்ல. சசி தரூர் எம்பியினுடைய மனைவி மரண விவகாரமே இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. பணம் இருக்கிறதுனால அந்த வழக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ பணம் இருந்துச்சுன்னா காங்கிரஸ்ல என்ன வேணா பண்ணலாம்? கண்டிப்பா கிடையாது சார். அவர் அக்யூட்டல் ஆயிருக்காரு சார். எப்படி நீங்க வந்து அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? ஒன்ஸ் அக்யூட்டல் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், நிரபராதி ஆயிட்டாருன்னா அவரு பணம் இருந்ததுனாலதான் வந்து நிரபராதி ஆனான்னு சொல்லிட்டு எப்படி சொல்வீங்க? அவர் அக்யூட்டல் யாரு கொடுத்துரு? நீங்களா நானா கொடுத்திருக்கிறோம்? அவருக்கு வந்து கோர்ட்டு தானே அக்யூட்டல் பண்ணிருக்குது, அவர் விடுதலை செஞ்சிருக்குது இல்ல. அப்ப அவர் மேல அந்த குற்றம் வந்துட்டு பொய்யா சுமத்தப்பட்டிருக்குன்னு தானே கொடுத்துருக்காங்க. அதனால அது சசிதரதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அக்யூட்டல் ஆனாவே அவங்க குற்றவாளி இல்லைன்னு அர்த்தம். அதனால இப்ப வந்து அது கூட தெரியல. அவர் வந்துட்டு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், நான் கூட அதை அருமையா சொல்றேன், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. டெப்டி அப்படி இருந்தும் கூட அக்யூட்டலுக்கும் கன்விஷனுக்கும் கூட அர்த்தம் தெரியாம இருக்காரு. கன்விஷன் ஆனாதான் அவன் குற்றவாளி. அக்யூட்டல் எவ்வளவு வேணா என் மேல கேஸ போடலாம், எவ்வளவு வேணா என் மேல எஃப்ஐஆர் பண்ணலாம், என்னையே சொல்றேன், எவ்வளவு வேணா என் மேல சார்ஜ் ஷீட் பண்ணலாம். என்ன கன்வென்ஷன் ஆவற வரைக்கும் நான் குற்றவாளியே கிடையாது. அப்படிதான். ஆனா கன்வென்ஷன் ஆனவங்க, அதுதான் சொல்ற தலைவர் திரு செல்வப்பிரதை, கன்வென்ஷன் ஆனவங்களே 200க்கும் மேலப்பட்டவர்கள், 2000க்கு மேல கேஸ் இருக்கிறவங்க உங்க கூட வச்சிருக்கிற. அப்படி வச்சுதான் இன்னைக்கு வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் கேக்குறாரு, எங்க சாவுல போயிட்டு, எங்க சாவுல துக்கமான நிகழ்ச்சி, அங்க போய் யாராவது பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா? நாங்களாம் கூட போனோம். தலைவர் செல்வப்பிரந்தைக்கு போனாரு, மாயாவதி போயிருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் போயிருக்காரு, எல்லாரும் நானும் கூட போயிட்டு வந்தோம், எல்லாரும் போயிருக்கோம். யாராவது போயிட்டு அங்க போய் பாலிடிக்ஸ் பண்ணுவார்? அதனால வந்து பிரச்சனை தானே. நீ அங்க போய் சும்மா இருக்க வேண்டியது தானே, பார்க்க வேண்டியதுதான். அவரும் நண்பர் தான் அவருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு உங்களோட அனுதாபத்தை தெரிவிக்கிறத விட, அதை விட நீங்க அங்க போய் பாலிடிக்ஸ் பண்ணதுனாலதான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால நீ என்ன சொன்ன? நீதான் ரவுடி, நீதான் ஒரே ஒரு சார் அரசியல் தலைவர் மேல கேஸ் இல்லாம இருக்கா சார்? கேஸ் இருந்தா மிகப்பெரிய தலைவர், கேஸ் இல்லாம மிகப்பெரிய தலைவரா ஆக முடியாது. அது இந்த காலத்துல சொல்றேன். அந்த காலத்துல வேணாலும் அது அந்த காலத்திலே வந்து சுதந்திரத்துக்கு முன்னே வந்துட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் மேல அவ்வளவு கேஸ் போட்டானுங்க, அவ்வளவு கேஸ் போட்டானுங்க. ஓகே சார், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் முதல் சுற்று கருத்தை நடத்துகிறேன். அடுத்தபடியா இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிஜேபி சார்ந்த திரு தூத்துக்குடி செல்வம். இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இந்நிலையில் முக்கியமாக வந்து திரு ஐபிஎஸ் அதிகாரி திரு செந்தில் அவர்கள், சசிகாந்த் செந்தில் அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அண்ணாமலைக்காக அடிக்கொலிட்டு காமிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்தியாவின் எக்ஸம்ப்ளரி ரவுடி ஷீட்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சராக உள்ளது குறித்து அண்ணாமலை வாய் திறப்பாரா? இவ்வளவு பேசுறாரே அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதன் நெறியாளர் சகோதரர் கபேரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வைத்தியலிங்கம், அண்ணன் குங்போ விஷயன், அப்புறம் நண்பர் ரமேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வந்து மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வந்து தொடங்கி வைத்தவர். செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்துல ஆருத்ராவையும் சம்பந்தப்படுத்தி, அதுல பிஜேபியை சம்பந்தப்படுத்தி அவர் பேசிய காரணத்தால் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதை நீங்க முதல்ல தயவுசெய்து கொஞ்சம் இல்ல, அங்க எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணல, அது வந்து ஒரு சஸ்பெக்டா தான் வந்து அவர் சொன்னார். இல்ல, நீங்க அது சஸ்பெக்டா கூட, அதாவது ஒன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன், அதாவது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுல உரிய முறையில இன்னும் சொல்லப்போனா தலைநகரத்தினுடைய சென்னையினுடைய ஆணையர், காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார், புதிய ஆணையர் பொறுப்பேற்று இருக்கிறார். அதுக்கு பிறகு சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல் இயக்குனர் பதவியேற்று இருக்கிறார். இப்படி பல அரசியல் நடவடிக்கைகள், அரசு நடவடிக்கைகள் நடந்திருக்கு. இதுல நாம இப்ப அண்ணன் திருமாவளவனை குறை சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடக்கத்திலே இருந்து, மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் மிகவும் கொதிப்பாக இருந்து மிகப்பெரிய அளவுல பரபரப்பு இருந்த நேரத்துல அவர் அண்ணன் கடைசி வரை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த இறுதி அடக்கம் செய்யப்படுகிறது. ஓகே சார், ஓகே, எல்லாம் நமக்கு அந்த விஷயம் தெரியும். இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா நான் ஒரு கேள்வி வச்சேன். என்ன கேள்வி அப்படின்னா, எக்ஸம்ப்ளரி ரவுடி ஷீட்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருப்பது குறித்து வாய் திறப்பாரான காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான
சசிகாந்த் செந்தில் அண்ணாமலைக்கு ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். இதற்கு பிஜேபி என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அதை பொறுக்கல, நாளைக்கு சொல்லுவாங்க. ஏன்னா மாநில தலைவர் மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலையும் யாரை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடியவர் இல்லை, கைய ஆதாரங்களோடு பேசக்கூடியவர். நீங்க கூட பேசும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு திமுகவோடு சண்டை, அண்ணா திமுகவோடு சண்டை, இப்பொழுது காங்கிரஸ் செல்வ பெருந்தகையோடு அவர்களுக்கு இவருக்கு கருத்து மோதல் சொன்னீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையை பார்த்து எல்லோருக்கும் பயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெர்சஸ் பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ், மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்க போகுது. அதனால அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வைக்கிற தரவுகள் இருக்கு பாருங்க, அதுகளை இவங்க பதில் சொல்ல முடியல. இல்ல அதைத்தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கிறாங்க. அந்த தரவுகள் சரியான தரவுகளா இருக்கணும், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற அடிப்படையில அண்ணாமலை போற போக்குல சொல்லிட்டு போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த அவரு தரவுகளை சொல்லி இருக்காரு. அவரு வெளிநாடுகளில் அவருடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ பெருந்தகையுடைய மனைவி பெயர்ல சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார், வைக்கிறாரு, எல்லாத்தையும் எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் இவரு செல்வ பெருந்தகை அவர்கள் மறுத்து, அவர் ஒருவேளை அவரிடத்துல எங்களுடைய தலைவர் சொன்னது தவறு என்று அவர் சொன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட வேண்டியதான, வழக்கை சந்திக்க தயார். இல்ல அது சொத்து வாங்கியிருக்கிறார் வச்சிருக்காருன்னு சொல்லும் போது நம்ம இன்னொரு ஒரு நினைவூட்டல் வேணும். உங்க கட்சியில இருந்து அண்மையில் விலகி வலைதளங்களில் பேட்டி கொடுத்திருக்கிற திருச்சி சூர்யா அவர்கள் பல்வேறு விவகாரங்களை பிஜேபி குறித்து முன்வைக்கிறார். எலெக்ஷன் காம்பெயினுக்கு அண்ணாமலை அவர்கள் கொங்கு மண்டலத்துல தொழிலதிபர்கள்ட்ட 500 கோடிக்கு மேல வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம், எந்தெந்த தொழிலதிபர்கள் கொடுத்தாங்கன்ற முதல்ல எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. இன்னும் அவர் மீது நீங்க வழக்கு போடல, இன்னும் நீங்க அவர் மீது வழக்கு போடல. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, திருச்சி சூர்யா நண்பர் திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். நீக்கப்பட்ட பிறகுதான் சொல்றாரு பல விஷயங்கள், நான் சேர்ந்தது அவருக்காக தான். அப்ப அவர் இருக்கிற வரையும் சொல்லல, நீங்க அதை கவனிச்சுக்கிடுங்க. நீங்க அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளராக இருந்தவர். அதனால நீங்க அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதனால இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களுடைய மனைவி பேர்ல வெளிநாடுகள்ல சொத்து வாங்கி வச்சிருக்கிறான் டீட்டெயில் சொல்லும் பொழுது, அண்ணாமலை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கோவை மாவட்டத்தில் போட்டி போடும்போது தொழிலதிபர்கள்ட்ட பணம் வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சொல்ற கருத்து அது ஏற்புடைய கருத்தா இல்லையா? நீங்க அதெல்லாம் அவங்க இன்னும் காலப்போக்குல அவங்க எல்லாம் பார்த்து அது சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும். இன்னும் அது விவாதங்களை தொடங்கி இருக்கிறது, இனிமேல் முடியும். அதுக்கு பிறகு நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திரு செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும் அல்லது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், நீங்க ஒரு கட்சியின் மீது குற்றம் சாட்டுகிற பொழுது மிகுந்த பொறுப்புணர்ச்சியோட குற்றம் சாட்டுகிற இடம் எந்த இடம்? ஒரு துக்க வீடு. அந்த துக்கத்துல ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கிற இடத்துல நாங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, அங்க பாஜகவை ஒரு ஒற்றை சொல்லையோ தரம் தாழ்ந்த வார்த்தையிலையோ விமர்சிக்கல. ஆனா பத்திரிகையாளர் சந்திப்புல நான் ரவுடின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நாகரிகம் தான் இல்ல அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க மற்ற கட்சி தலைவர். நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுல பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் நீங்கள் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிற நிலையில், விசாரணை தொடங்கி இருக்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சாட்டுகிற பொழுது நாங்கள் மறுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கா இல்லையா? இல்ல மறுத்துட்டு போலாம். ஆனா ஒரு கட்சி தலைவரை எப்படி ரவுடின்னு சொல்ல முடியும்? ஒரு கட்சி தலைவரை ஒரு ரவுடின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னு கேளுங்க, அவரை ஏற்கனவே அவர் குண்டர் பாதுகாப்பு சட்டத்தில் அடைபட்டிருந்தாருன்னு சொல்றாரு. அது உண்மையா இல்லையாங்கிறதான விவாதம். அதை உண்மைன்னு சொல்லிதான் அவரே ஒத்துக்கிட்டாரு. யாரு? திரு செல்வ பெருந்தகை அவர்களே. இன்னொரு விஷயம் சார், அரசியல்ல தலித்து நான் தலித்து இதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஐயா இளைய பெருமாள் இருந்தார். அதுக்கு முன்னால ஐயா கக்கன் தியாகி கக்கன் இருந்தார். ஐயா இளைய பெருமாள் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தாரு. ஆனா சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நாம இதை ஒரு சர்ச்சையாக்கி நான் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நான் வழக்கு போட்டா அண்ணாமலை ஜெயிலுக்கு போவாரு. என்ன நீங்க வழக்கு போட்டா வழக்கு போடுங்க, அதான் சந்திக்க தயார்னு சொல்லி எங்க தலைவர். இல்ல ரைட், ஓகே சார், ஓகே. ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இன்னொரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை விமர்சிக்கும் போகும்போது அந்த தரம் குறைவான வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாமா? அதுதான் இப்ப ஒரு கேள்விக்குரிய திரு அண்ணாமலை மேல எழுகிறது.
நீங்க சசிகாந்த் செந்தில் வந்து எக்ஸம்பிளரி ரவுடி சீட்டர்னு சொல்லி சொல்லலாமா நீங்க? ஒரு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மீது அவரை எக்ஸம்பிளரி ரவுடின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி சொல்றாரு. அதை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? இன்னொன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்ல நான் ஒத்துக்கல, இந்த மாதிரி சொல்லிருக்காங்களே, இதுல உங்களுக்கு கருத்து என்னன்னு தான் கேள்வி இல்ல நான் உங்களை சொல்லல. அதாவது இன்னைக்கு நீங்க ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நான் மிகுந்த நன்றி தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறான செய்தியை நீங்க வந்து அவங்க தவறு என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு இன்னைக்கு அது மறுப்ப நீங்க தவறை வந்து ஒத்துக்கொண்டு செய்தியா வெளியிடுறீங்க. அதுவே பெரிய விஷயம் சார். நீங்க இப்படிப்பட்ட நாகரிகம் அது தொலைக்காட்சி நிறுவனங்கள் கடைபிடிக்கிற நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களில் முதலில் ஒரு தவறான செய்தி ஒளிபரப்பப்பட்டு விட்டது, அதற்காக நாங்கள் வருந்துகிறோம், அதையெல்லாம் திரும்ப பெறுகிறோம் என்று சொன்ன முதல் தொலைக்காட்சி நிறுவனம் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி தான். நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்து நிறைய தொலைக்காட்சி வாதங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறேன், பங்கெடுக்கிறேன். நம்ம என்னைக்குமே நடுநிலை தவறாதவர்கள், தவறுனா தவறு, சரினா சரி. அது இல்ல இப்ப ரைட், ஓகே. இந்த நிலை அரசியல் கட்சி தலைவர்களிடமும் இருக்க வேண்டும். ஓகே சார், ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். சொல்லும் போது இன்னொன்னு கேளுங்க சார். அதாவது 153A1 கிளாஸ் 2ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க குண்டர் சட்டம் ஒரு அண்ணன் குங்கு விஜயன் கூட அழகா சொன்னாரு. ஒரு 5-6 வழக்குகளை, ஒரு ஏற்கனவே 2-3 வழக்குகள் இருந்தா ஒரு 4-5 வழக்குகளை புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரைட், ஓகே நம்ம பேசிட்டோம். நான் முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து இனிமொழியாக இணைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, RS பாரதி அவர்கள் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தில் அண்ணாமலை அவருக்கு தொடர்பு இருக்கலாமோ என்கின்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்தார். அதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க பேசின அந்த நீட்டுக்காக மாணவர்கள் அமைப்பினர் நடத்தின அந்த போராட்டத்தில் நடந்து கொண்டு பட்டம் படித்தவர்கள் எல்லாம் இதற்கு இது கூட தான் பட்டம் வாங்கும் என்கின்ற அடிப்படையில் சொன்னதற்கும் அதுக்கு வெளியில வந்துருச்சு. நீங்க வெளிப்படையாக சொல்லுங்க. ரைட், ஓகே. நாய்கள் எல்லாம் இல்ல கேளுங்க, அவர் சொன்னது வெளியே வந்துருச்சு. ரைட், ஓகே. பட்டம் பெறுவதற்கு ஓகே சொல்லிட்டாரு. சொல்லுங்க சார். இல்ல RS பாரதி வெளிப்படையா சொன்ன விஷயம் தானே. சொல்லுங்க வைத்திலிங்கம். தமிழக அரசியலுடைய தரத்தை படுபாதாளத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை. அந்த பதவிக்கு சற்றும் பொருத்தமில்லாதவர், தகுதி இல்லாதவர். அதை நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க கட்சி விவகாரத்தை சொல்லுங்க. எங்க கட்சியை பற்றி நீங்க இல்ல வேண்டாம். இல்ல செல்வம், நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இருங்க, நம்ம முதல் சுற்று கருத்து குறுக்கிட வேண்டாம். இல்ல முதல் சுற்று கருத்து திரு செல்வம் பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், பேசுவேன். இல்ல அதுதான் வந்திருக்கேன். தகுதியை பற்றி நீங்க பேசுவேன். இல்லங்க, நீங்க பேசுவேன் பேசலாம் வந்திருக்கேன். நீங்க குறுக்க பேசக்கூடாது. இல்ல RS பாரதி இல்ல செல்வம் கருத்துக்களை வாங்கிக்கோங்க, அதுக்கு பிறகு நீங்க பேசலாம். ஆரம்பிக்கிறது நீங்க பொய்யன்னா சொல்லி ஆகணும். செல்வம், நான் பேசுறவங்களுக்கு கேக்குதா? செல்வம், நான் பேசுறவங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்முடைய முதல் சுற்று கருத்தை வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் பேசுங்க செல்வம். நான் சொல்றேன் என்னுடைய பார்வையில அண்ணாமலை தகுதி இல்லாதவர். எந்த பொறுப்பு? ஏன்னா 3 வருஷம் தான் ஆகுது அவர் அரசியலுக்கே வந்து, 3 வருஷம் தான் ஆகுது. ஆனா எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் வந்து நிரூபிச்சதில்லை. அதனால வாய்க்கு வந்தபடி பேசிட்டு கண் போன போக்கிலே போகலாமாங்கிற மாதிரி மனம் போன போக்கில போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கடிவாளம் போடுறதுக்கு யாரும் இல்லைங்கிற நினைப்ப காரணம் ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பத்தி நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், அவர் வந்து எத்தனையோ குற்றம் சொல்லியிருக்கிறாரு. போன வருஷம் 14/4/2023 தலைவர் தளபதி சபரீசன் உதயநிதி மேல 200 கோடி லஞ்சம் வாங்கிட்டாங்க. அதுவும் என்ன, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல நோபல் ஸ்டீல் என்கிற டைரக்டரா இருந்து கொண்டு 200 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி பேசினாரு. அவரு மேல 500 கோடி நஷ்டம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். பதில் கொடுக்க துப்பில்லை இந்த அண்ணாமலைக்கு.
இப்ப கூட 23/6/2024 தெரியாம மறைச்சு மறைச்சு பேச இது பண்ண அநாகரிகமாக நீங்க ஒரு பொறுப்பாளர் எதுக்கு இருக்கீங்க? நான் வந்து இந்த பொறுப்பை இருக்கக்கூடிய உங்களுடைய நெருங்கால கேட்கிறேன். ஏன்னா அநாகரிகமா அப்படின்னா அவர் பேசின வாயை தொந்த நான் பேசுவேன். நிகழ்ச்சி நடத்த முடியாது. இல்ல செல்வம் இல்ல கருத்துக்களை வாங்கிக்கலாம் வாங்கினதுக்கு அப்புறம் பேசலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க செல்வம், அமைதியா இருங்க. நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நீங்க வாயை தொடர்ந்து நான் குறுக்கிடுவேன். சொல்லுங்க வைத்திலிங்கம் சார் நீங்க தொடர்ந்து பேசலாம். அதுதான் உங்க நோக்கமா? அதுதான் உங்க நோக்கமா? நான் குற்ற சுமத்தான் செய்வேன், அதுக்கு தான் வந்திருக்கேங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் புள்ளிவரத்தோடு சொல்றேன். நான் வந்து தேதி முதற்கொண்டு சொல்றேன். 14/4/23 நீங்க நோட்டீஸ் கொடுத்தோம், பதில் கொடுக்க துப்பு இல்லைன்னு சொல்றோம். அவர் சொல்லிட்ட பதில் அப்ப நீ அப்புறமா சொல்லுங்க எப்ப கொடுத்தோம் உங்க முறை வரும்போது சொல்லுங்க. அதே மாதிரி இப்பவும் 23/6/2024 நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம். நோட்டீஸ் கொடுத்தாரு அவரு. அந்த நோட்டீஸுக்கு நீங்க வந்து நாங்க வந்து 5/7/24 இப்ப என்ன வழக்கு கொடுத்திருக்கோம் சொல்லி பேட்டி கொடுத்தாரு இல்லையா இந்த உத்தமர், அவருக்கு நாங்க 5/7/2024 பதில் கொடுத்தாருன்னா நான் தான் சொல்றேன், நான் இல்லன்னு சொல்றேன். நீங்க பதில் கொடுத்துட்டோம். இப்ப என்ன குற்றச்சாட்டு பேசினாரோ அதுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டோம். பதில் கொடுத்த பிறகு நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன்னா போ, நீ அதுக்கு தானே கொடுத்துருக்க, கோர்ட்டுக்கு போ, நான் உன்னை அங்க சந்திக்கிறோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்புறம் பயம்ன்றீங்க. என்ன பயம்? வந்து சாக்கடையில ஒரு பிராணி புரண்டிட்டு வந்தாக்கா நாங்க பயந்துதான் ஒதுங்குவோம். அனுமதிக்கிறீங்களா நீங்க? இல்ல கொஞ்சம் வார்த்தைகள் தனிதமான வார்த்தைகள் வேணாம். இல்ல தனிதமான வார்த்தை வேணாம். இத நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஒரு அறநெறியோட பேசலாம். திரு வைத்திலிங்கம் சார், இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் நிலை தடுமாறமா நம்ம இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இவர் வந்து செல்வ பெருந்தக அவர் மேல கேஸ் இருக்கு, நான் இல்லைங்கல இருந்தது, அதுல பிரச்சனை இல்லை. விஜயன் குறிப்பிட்ட மாதிரி இந்திரா காந்தி இப்ப இன்னைக்கு எடுத்துங்க, மோடி மேல முதல் கொண்டு அமித்ஷா முதல் கொண்டு தலைவர் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, தளபதி யாரு பேர்ல வழக்கு இல்ல? எல்லா தலைவர்கள் பேரும் வழக்கு இருக்கின்றன. ஆனால் அவைகளில் எந்த குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போனவர் ஜெயலலிதா, மற்றவங்க யாரும் ஜெயிலுக்கு போகல. அதெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டதுனாலேயே ஒரு குற்றவாளி ஆகிவிட மாட்டார். எனவே நீங்க இப்ப செல்லப்படுறது தெளிவா சொல்றாரு, இப்ப நிலுவையில இல்ல, அவ்வளவுதான். அவரு எந்த வழக்கிலும் சரி தண்டிக்கப்படவில்லை. எந்த வழக்கிலாவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? வழக்குகளே 1000 இன்னைக்கு முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் சார். ஓகே நீங்க சொன்னதை முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அப்படி என்ன பேருங்க எம்பிக்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்கு. ஓகே சார், ஓகே நீங்க சொல்ற சாராம்சம் புரிஞ்சிருச்சு. ஓகே சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே நாம இன்னும் முதல் சுற்று கருத்து வாங்கணும். திரு வைத்திலிங்கம் சார், நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இருங்க. நம்ம ஆரம்பத்துக்குள்ள வரலாம். திரு ரமேஷ், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பல விஷயங்கள் சொன்னார். அரசியல் நாகரிகமே இல்லாதவர் அண்ணாமலை அவர்கள், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு அது சொல்லியிருக்கிறார். இப்போ RS பாரதி விவகாரத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை விவகாரத்தையும் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து? அதாவது அரசியல் என்பது பொதுவாக புனிதத்தன்மை பேணப்படணும் என்பது தான் இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம். பொதுவாகவே நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையாக ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் களம் அமைய வேண்டும் என்பதுதான் காமராஜருடைய பாதை, மூப்பனாருடைய பாதை, தலைவர் வாசன் அவர்களுடைய பாதை. ஆனால் அந்த களம் இன்றைக்கு தமிழகத்திலே சற்று மாறி இருக்கிறது. அது கவலை அளிக்கிறது. எங்க காங்கிரஸ்ல மாறி இருக்கா இல்ல தமிழகத்திலே மாறி இருக்கா? தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைமையில. ஏனென்றால் அது காரணம் இருக்கு. ஏன்னா இருக்கிற வரைக்கும் புனிதமான தலைவர் பேணப்பட்டதா? இல்ல, புனிதமான தலைவர்கள் இங்க இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தியாகச்சீலர் கக்கன், அப்புறம் மக்கள் தலைவர் மூப்பனார், இளைய பெருமாள், மரகதம் சந்திரசேகர் உள்ளிட்ட பல ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய தலைவர்கள். நடிகர் திலகம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இல்ல, காரியகர்த்தா. ஆகவே இப்படிப்பட்ட தலைமைகள், இப்படிப்பட்ட ஆளுமைகள் இருந்த இந்த இடத்தில் ஒரு குற்றப்பின்னணி உடையவர் இங்கே இருக்கிறார் என்ற ஒரு
கேள்விகள் ஒரு 100 ஆண்டுகளை கடந்த ஒரு இயக்கத்திற்கு அந்த கேள்விகள் இன்றைக்கு எங்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அது இருக்கிறது. இல்லை, இப்போ காங்கிரஸ் தரப்புல வந்து வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, நீங்க குற்றம் சுமத்துனீங்கன்னா நான் அது குற்றவாளின்னு எங்கேயாச்சும் நான் வந்து தண்டனை வாங்கப்பட்டு குற்றவாளி இல்ல விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி, கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவர் குற்றவாளி என்பது கன்விட் அவர் வந்து கன்விட் பண்ணல, அது ஓகே. குற்றப்பின்னணி நீங்க எப்படி? ஆனால் குற்றப்பின்னணி தான் குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு இல்லையா? அப்ப போனாது குற்றப்பின்னணி இருந்ததுனால தான் போயிருக்காரு. இப்ப பல பேர் வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடி அதற்கு பிறகு வெளியில வராங்க. ஆனால் அந்த குற்றப்பின்னணி இருக்கிறவரும் கொலையை வேடிக்கை பார்த்தவர் ஒண்ணுன்றீங்களா? அந்த குற்றப்பின்னணி இருக்கிறவர் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அது முதன் முறையாக இருக்கிறார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. சரி, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லையே. எல்லாமே இது வந்து ரொம்ப புனிதமான யோசிச்சவங்க இல்ல. ஏன்னா அந்த சத்தியமூர்த்தி பவன் என்பது ஒரு புனிதமான இடம். சரி, ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைந்த இடம், பல அரசியல் களத்துக்கு பாதை அமைத்து கொடுத்த இடம். ஆகவே அந்த குற்றப்பின்னணி இருக்கிறவர் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் மூலம் அதை அப்பழக்க. இப்போ நான் அவங்ககிட்ட, அதாவது அண்ணாமலை அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறா நீங்க சொல்றீங்க. ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழக மாநில அதாவது தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தார். அப்போ சிறுபான்மை பிரிவு செயலாளராக தலைவரோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மரியாதைக்குரிய இன்றைய தலைவர் அன்றைய சிறுபான்மை பிரிவு எஸ்சி/எஸ்டி பிரிவில் இருந்தார். அன்னைக்கு தெரியலையா அவர் வந்து ஒரு போட்டிருக்கல சார்? இல்லை, அது ஒரு பதவி தானே. அன்றைக்கு அவர் காங்கிரஸ்ல இல்லை. இல்ல, அந்த சிறுபான்மை அவர் மாற்று கட்சியில் இருந்தார். இல்ல, சிறுபான்மை பிரிவுல வந்து இருந்தாரு. இல்ல, எஸ்சி/எஸ்டி பிரிவுல இருந்தாரு. ஆனா வந்து தலைவர் வாசன் அவர்கள் இருக்கும்பொழுது அவர் கிடையாது. அவர் அப்போது வந்து மாற்று கட்சியில் இருந்தார். வாசனையா மாற்று கட்சியில் இருந்தாரா? அவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவராக திரு செல்வ பெருந்தகை இருந்தார். எங்களுடைய தலைமை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இணைந்திருக்கிறார். ஆமா, முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் முன்னிலையில் இணைந்தார். கட்சியில் அதோடு தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். ஓகே. அடுத்து எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது அது ஒரு குறை அல்ல. நம்ம வைத்திலிங்கம் அவர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, யார் மேலதான் குற்ற வழக்கு இல்லை, யார் மேலேயே வழக்கு இல்லை, அதை எப்படி வந்து ஒரு டார்கெட்டை பண்ணும் பொழுது, இப்போ வந்து நம்ம இன்னொருத்தருக்கு விமர்சனம் வைக்கும் பொழுது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தை வைக்கும் பொழுது தானே அங்கே வந்து மிகப்பெரிய பிரளயம் அடிக்கிறது. அது பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி டைரக்டா எப்படி அட்டாக் பண்ண? ஏன்னா செல்வ பெருந்தை அவர்கள் மாநில தலைவர் பொதுவான ஒரு கருத்து, நீங்க வந்து கள்ளச்சாராயம் காசினாலும் கூட விஷசாராயத்தினுடைய பலி என்றாலும் கூட தமிழ்நாடுடைய பாஜக தலைவரை மற்ற கட்சிகள் RS பாரதி சுட்டி காட்டுகிறார். அதே போல திரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இருந்த பொழுது கூட அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற பொழுது அப்படித்தானே சொல்றாங்க. பொதுவாக எதிர்வினை ஆற்றுகின்ற பொழுது என்ன செய்வாங்க? விசாரிக்க வேண்டும் என்கின்ற உங்கள் மீது ஒரு நேரடியாக ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு. குற்றம் சாட்டணும்னு அவருடைய ஸ்டைலில் சொல்றாரு. அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர், கன்விக்ட் ஆனவர், இது குண்டார் சட்டத்தில் இருந்தவர். ஒருவேளை அவருக்கு இந்த ரவுடிகளை பத்தி தெரியும், அவர் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கலாம். அவர் ஒரு டிஐஜியா இல்லைன்னா போலீஸ் அதிகாரியா இருந்தவரா, அவருக்கு அந்த தொடர்புகள் இருந்திருக்கலாம் என்று அந்த கோணத்தில் தான் பேசியிருப்பாங்க. சரி, நீங்க இதை வந்து வேணும்னு சொன்னதாகவும் சொல்ல முடியாது. ஒரு பிராக்டிக்கலா ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்திப்புல திடீர்னு சொல்றதுதான். ஏனென்றால் இவர் அதுதானே சொன்னாரு. இப்ப நீங்க செல்வ பிறந்தகையும் பத்திரிகையாளர் சந்திப்புல தானே சொன்னாரு. அது அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கலாம். அவர் ஒரு முடிச்சை போடக்குள்ள இவர் ஒரு முடிச்சை போடுறாரு. பொதுவாகவே தமிழகத்தில் இது போன்ற அரசியல் களத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிதர்சனமான கோரிக்கை. சொல்லுங்க விஜயன். அதாவது செல்வ பிறந்தகை அவர்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அண்ணாமலை அவர் கையில் எடுக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சத்தியமூர்த்தி பவன் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் கொண்ட ஒரு தலைவராக இருக்கும் பொழுது இப்போ ஒரு குற்றப்பின்னணி கொண்ட ஒரு தலைவர் எப்படி வைக்கலாம் அப்படின்ற விமர்சனத்தையும் திரு ரமேஷ் அவர்கள் முன்வைக்கிறார். இல்லை, தலைவர் செல்வ பிறந்தகை பொறுத்தோம்னா அவரும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான், அதில் மறுக்கவே முடியாது இல்லையா? அதுதான் முதல்ல நான் சொல்லிட்டேன். இதை வந்து இப்போ ஏன் அந்த விஷயம் வந்து வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மறைந்த திரு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்குல அதுல ஒருத்தர் வந்து பிஜேபியை சார்ந்தவர். இல்ல இல்ல அது தவறுன்னு சொல்லிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்கு கிடைச்ச தகவலை தான் நாங்க சொல்ல முடியும். நீங்க தவறுன்னு நிரூபிங்க, அது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிரூபிங்க. இருங்க சார், இருங்க, நீங்க நிரூபிங்க. உங்களை நாங்க வேணாம்லாம் சொல்ல, தவற கண்டிப்பா இல்லைன்னு நிரூபிங்க. ஆனா அதனாலதான் அந்த மேட்டரை பேசினாரு.
யாரு பேசினாரு? தலைவர் செந்தில் பிறந்தகை. அவர் வந்து வேணும்னு பேசணுமேன்னு சொல்லல. சரி, அதுல யாராவது ஒருத்தர் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த முதல் தகவல்ல கிடைச்ச அறிக்கையில, முதல் தகவல் போலீஸ் கொடுத்த அறிக்கையில இது ஒரு சம்பந்தப்பட்ட பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காரு அப்படி இருங்க சொன்னதுனாலதான் அந்த முதல் அறிக்கை தான். இப்போ நீங்க தகவல் ஆராய்ச்சியில அது இல்லன்னு அது நாங்க இல்லன்னு தான் சொல்ல போறோம். அப்ப சொல்லும் போதுதான் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஆனா அதுக்குன்னு உடனே வந்துட்டு இவரு நம்ம அண்ணாமலை வந்துட்டு அவரை வந்துட்டு ரவுடின்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது. இல்ல இங்க நம்ம விவாத நேரத்துல களத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, ரமேஷ் என்ன சொல்றாரு, கள்ளக்குறிச்சியில விசச்சாராயனா அதுக்கு பாஜக அண்ணாமலை காரணம், இங்க வந்து ஒரு மறைவுனா அதுல வந்து பாஜக தலைவர் பாஜக காரணம். பாஜக காரணம் சொல்லல, இல்ல சந்தேகம் இருக்கு. அப்போ ஆளும் கட்சிகள் தமிழகத்துல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இனிமேல் கொலை செய்யறவங்க, அதாவது சட்டம் ஒழுங்குன்னு நீங்க எடுக்கும் போது அதுல எந்த கட்சிக்காரங்க உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அதுல பிஜேபின்னு சொன்னா அதை நீங்க சாதகமா எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களான்னு தான். இல்ல சார், அப்படி இல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க, அதுல இருக்கிற பிஜேபி இருக்கிறாரு அப்படி கிடையாது. திரு முருகன் இருக்கும் போது கூட, பிஜேபியில் அவர் தலைவரா இருக்கும் போது கூட நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர் அண்ணாமலைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரவுடிஸ் தான் உள்ள இருந்தாங்க. யாராருக்கு ரவுடிஸ்க்கு போஸ்டிங் வேணும்னா பிஜேபி போனா போஸ்டிங் கிடைச்சிரும், அந்த மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு தடவை கூட கமலாலயத்துல எந்த மண்ட விடப்பு வரல, கோஷ்டி பூசல் வரல, சேர் உடைபடல, கண்ணாடி உடைபடல. ஆனா சத்தியமூர்த்தி பவன்ல தொடர்ந்து இதே போல நடந்துட்டு இருக்கு. நாங்க அது ஹெல்த்தி டிஸ்கஷன்ங்க, ஹெல்த்தி டிஸ்கஷன்லாம் நீங்க வந்து சௌபார் கல்யாணம் பாக்குற டிஸ்கஷன். இது எப்படி தெரியுமா, ரவுடிஸ்னா மத்த கட்சிக்காரனை மிரட்டுறது. சரி, நாங்க ரவுடிஸ்னா வந்து இந்த லோக்கல்ல நீங்க இன்னொரு கட்சியை வளர விடாம இருக்கிறதுக்கு ஒரு ரவுடிஸ கூட வச்சுக்கிறது, அது வேற டெக்னிக். அது அதனால அதுல போட்டு இத மிஸ் பண்ண வேண்டாம். அத மத்த கட்சியில இருக்கவங்க வெளியில போய் சண்டை போடுறாங்க, நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போடுறீங்க. வெளியில இருக்க கட்சிகளை வளர விடாம பண்றது பயமுறுத்துறதுக்கோசம் வச்சுக்கிறது ரவுடியா. இப்போ ஒரு ரவுடியை பார்த்தா நம்மள கொஞ்சம் அஞ்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி பயமுறுத்துறதுக்கோசம் எல்லா ரவுடிகளுக்கும் போஸ்டிங் கொடுத்து வச்சிருந்தான். அததான் தொடர்ச்சியா இவர் அண்ணாமலை செஞ்சார். இப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்ப கரெக்டா இவரே சொல்லிட்டாரு. இப்ப எங்க இவரு நம்மளுடைய திமுக காரன் அதான் சொன்னாரு. இப்போ தமிழ்நாடுல காங்கிரஸ் சொல்ல கன்வென்ஷன் ஆகாம எப்படி நீ அவர் ரவுடின்னு சொல்லுவ? ஸ்ட்ரைட்டாவே நான் உன்னை கேட்கிறேன், அண்ணாமலை நான் இந்த நேரத்துல கேட்கிறேன், கன்வென்ஷன் ஆகலன்னா குற்றம் நிரூபிக்கலன்னு தான் அர்த்தம். கன்வென்ஷன் ஆகல. அப்புறம் எப்படி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவருடைய கருத்தை நீங்க எப்படி உடன்படுறீங்க? கன்விக்ஷன் ஆன ஒரு 107 நாள் விதிகார சில இருந்து வெளியே வந்து அக்யூட்டல் ஆகல அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், ஆனா அவர் வந்து கிரிமினல் பின்னல் நீங்க எப்படி சொல்லலாம்? இல்லங்க, நீங்க இத கலர்னீங்கன்னா அவருக்கு இவ்வளவு மாதிரி அவரு செல்வாக்குல அக்யூட்டல் ஆயிருப்பாரு. நான் சொல்றேன் செல்வாக்குல அததான் நீங்க தேவையில்லாம எங்க தலைவர் சிறு செல்வ பிறந்தீங்க இல்ல சசி தரூரே சேர்த்து சொல்றாரு. சசி தான் ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க, நீங்களும் லாயர் தான், அது சீனியர் லாயரு. அது சசி தேவர கோர்ட் அவரை வந்துட்டு நிரபராதின்னு அனுப்புறதுக்கு அப்புறம் நீங்க எப்படி குற்றவாளி சொல்வீங்க? அவரை கோர்ட்டே சொல்லிடுச்சு அவர் நிரபராதி, அவர் மேல ஏதோ அது பொய்யான போட்ட வழக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க அவர் சசி தரூர் இப்ப எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, காங்கிரஸ் நல்லா பலமா வளர்ந்துட்டு வருது, அது சென்ட்ரல் வளர்ச்சி பிடிக்கலன்றீங்க. கண்டிப்பா அது வளர்ச்சி பிடிக்கணும். அவரை மாரல் டவுன் பண்ணணும். யார தலைவர் திரு செல்வ பிறந்தகை மாரல் டவுன் பண்ணா கட்சி தொண்டர்கள்லாம் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு மாரல் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு பிஜேபி வீசுகின்ற ஒரு வலை, அதுல கண்டிப்பா எங்க தலைவர் திரு செல்வ பிறந்தகை இருந்தாலும் சரி, கட்சி தொண்டர்கள் யாருமே அதுக்கு பயப்பட மாட்டோம். அது ஒரு பெருசா நாங்க எடுத்துக்கவே மாட்டோம். எதையுமே சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, சொல்லுங்க திரு கணேசன், உங்களுடைய கருத்து. செல்வம் மன்னிக்கணும், தூத்துக்குடி செல்வம். அதாவது வேற ஒண்ணுல இப்போ கன்விக்ஷன் ஆயிருக்கு, அக்யூட்ல ஆயிருக்கு, இது அந்த சர்ச்சைகளுக்குள்ள வரல. அதாவது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடிய அளவிற்கான நடவடிக்கைகள்ல கடந்த காலங்கள்ல இருந்தாருங்கிறதா அதுக்கு அர்த்தம். அதனால ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிடுறேன். அவர் அடிக்கடி குண்டர் சட்டம் 375 கேஸ் இருந்தா போதுங்க. குண்டர் சட்டங்க புட்டப் கேஸ் அவர் தான் முதல்ல சொன்னாரு. புட்டப் கேஸ் ரெடி பண்ணி அந்த டீக்கல்ல நான் மாமூல் கேட்டேன்னு சொல்லிட்டு போடலாம். குண்டர் சட்டம் பெருசா பேசுறீங்க. போலீஸ் நினைச்சா நாளைக்கு என்ன குண்டர் சட்டத்துல போடலாம். 3 புட்டப் கேஸ் போடலாம். அதெல்லாம் நிரூபிக்க அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்து அதை உடைச்சிட்டு வரணும். அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது. குண்டர் சாதாரண விஷயம் குண்டர் சட்டத்துல போடுறது. அதாவது கும்புஜன் ஆத்திரப்பட வேண்டாம். இல்லங்க, தப்பா சொல்லக்கூடாது சார். ஒரு விஷயத்தை பெருசா சொல்றீங்க நீங்க. குண்டர் சட்டத்தை பண்ணு கொலை பண்ண குண்டர் சட்டம் கிடையாது. கேளுங்க சார்,
முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் யார் இதை பேசல. இதை தொடங்கி வைத்தது தன்னுடைய பக்கத்திலே இருக்கிற அழுக்கை அவர் கிண்டி விட்டது யாருன்னு கேட்டா மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தான். அவர் ஒரு துக்க வீட்டுல பேசும்போது இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் இருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் போய் இரங்கல் தெரிவிச்சாங்க. யார் மேலேயும் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மிகவும் மிக அதிபுத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது நம்ம பேசிட்டோம். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தை மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி மீது அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறாரா அண்ணாமலை? ஆர்எஸ் பாரதி வழக்கு 3 மாசத்துக்கு முன்னால, அதாவது இப்ப நம்ம இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் வந்தது பாருங்க, 1.5 மாசம் ஆச்சு. இன்னையோட 67 பேர் இறந்து போயிருக்காங்க. 67 பேர் விஷச்சாராயம் குடித்து இறந்திருக்கிற அந்த சம்பவத்துல எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்பு இருக்குமோ என்று சொன்னவர் யாரு தெரியுமில்ல? திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். சாதாரண போற போக்குல சொல்லிட முடியாது. அப்ப அவர் மேல இன்னைக்கு ஒழுங்கா செக்ஷன் 80 நோட்டீஸ் அனுப்பி, முறையா நோட்டீஸ் அனுப்பி, அதுக்கு அவங்க பதில் சொல்லாம நாங்க கேளுங்க. நான் என்ன கேட்டீங்கன்னா, இந்த டெபமேஷன் வழக்கு 1 கோடி ரூபாய் அவருக்கு மான நஷ்ட வழக்கு கேட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது, நம்பர் ஆயிட்டு. அதனால இனிமேல் அது நீதிமன்ற விவகாரம். நீதிமன்றத்துல கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொன்ன ஆர்எஸ் பாரதி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை அவருக்கு இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 4700 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்குல அவரு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி திமுக கேட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டு வித்ரா பண்ண விவகாரம் எல்லாம் இருக்கு. அது பின்னால பாப்போம். இப்ப என்ன நோக்கம்னு கேட்டீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து எல்லோருக்கும் அச்சம் ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு கூட ஒரே ஒரு செய்தி, நீங்க மூத்த பத்திரிகையாளர் செய்தியாளர் தெரியும், இல்ல அச்சம்னா தவறான கருத்துக்களை சொல்றாரே அப்படின்ற ஒரு அச்சம் வருதா, இல்ல தேவையில்லாத கருத்துக்களை திருத்தி சொல்றாருன்னு ஒரு அச்சம் வருதா? இல்ல, அறிவுபூர்வமாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருந்த ஒரு நல்ல தலைவர், செயல்திறன் மிக்க தலைவர், அறிவுபூர்வமான தலைவர் ஒருவர் கிடைத்து விட்டார் என்று மக்கள் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி, அப்புறம் சார் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கல? அந்த நல்ல தலைவர் ஏன் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கல? நீங்க 4,62,062 வாக்குகளை ரொம்ப சாதாரணமா ஒதுக்கி வச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஆனா சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல தோத்திருக்கிறாரு. இப்ப மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்க அவருடைய இதே எம்பி கண்டெஸ்ட் பண்ணும்போது 40,000 வாக்குகளுக்குள்ளதான் அந்த வெற்றி தோல்வி வித்தியாசம் இருந்துச்சு. இவருக்கு லட்சங்கள் இருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நின்ன கூட்டணி வேற. இங்க பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய, பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் பெரிய கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் சின்ன கட்சிகள் தான். மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் அவர்கள் ஒத்துக்கிடுவாங்க. அதனால சிறிய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்த வலுவான அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க. ஐயா வாசன் உள்பட எல்லோரும் சேர்ந்து அமைத்த அந்த கூட்டணி 18% வாக்குகளை வாங்கியிருக்கு, 82 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு. இது மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் ஊட்டுகிற வகையில 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப கூட நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஆம்ஸ்டாங் மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் இறந்துட்டாரு. இல்ல நம்ம அந்த விவகாரத்தை நம்ம தொடர்ந்து அதை பேச வேண்டாம், அது கடந்து போகலாம். இல்ல அதுக்காக சொல்ல, அதுல ஒரு கமிஷனரை மாத்திட்டோம், ஏடிஜிபி மாத்திட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காவல் அதிகாரிகள் மீது ஒரு பழியை தூக்கி போட்டு விட்டு அல்லது அவர்களை மாற்றி விட்டு அந்த வழக்கை திசை திருப்புகிற நோக்கத்துல அரசினுடைய பலகீனத்தை மறைக்கிற வகையில செயலாற்ற வேண்டாம். மணிப்பூர்ல நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல இன்னைக்கு என்னன்னா, மணிப்பூர்ல நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா மணிப்பூர்ல உள்துறை அமைச்சர் போய் பார்த்தாங்களா? உள்துறை அமைச்சர் போய் என்ன பண்ணாரு? இல்ல ஒண்ணு விசாரணை தான் நடந்து, முறையான விசாரணை. அங்க இருக்கிற அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறமா கலவரம் நடந்துச்சா நடக்கலையா? கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா வரலையா? எங்க கட்டுப்பாட்டுல வரல, கட்டுப்பாட்டுல வர. இன்னொன்னு கேளுங்க, வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்திற்கும்
அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்துறை அமைச்சருக்கு தான் இருக்கு. அது உள்துறை அமைச்சர் அங்கே போய் பார்த்திருக்கிறார். இங்கே நீங்க தொடங்கி வச்சிட்டதுனால நான் சொல்றேன், கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போய் பார்க்கல. இன்னைக்கு விக்கிரவாண்டியில மணிப்பூருக்கு இன்னை வரைக்கும் பிரதமர் போய் பார்க்கல. எதே மணிப்பூருக்கு இன்னை வரைக்கும் பிரதமர் போய் பார்க்கல. அதான் சொல்றேன், மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் போயிருக்காரு. உள்துறை அமைச்சர் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சரும் அங்க போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணு நான் இன்னும் அனுமதிக்க, விக்கிரவாண்டியில இன்னைக்கு 7 பேர் வந்து சாராயம் குடித்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து மரக்காணத்துல இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து இன்னைக்கு விக்கிரவாண்டிக்கு வந்து நிக்குது. அதனால என்ன கேட்டீங்கன்னா, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கரண்ட் இஷ்யூஸ் இருக்கு பாருங்க, அதாவது ஹாட் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கணும்னு அண்ணாமலை விருப்பப்படுகிறாரா வித் டேட்டா பேஸ்? இல்ல அவர் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கணும்ங்கிறது. ஓகே ஓகே ஓகே, அப்படியே இருங்க நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருங்க செல்வம் சார். மெயின் ஸ்ட்ரீம்ல டேட்டா பேஸோட அண்ணாமலை இருக்கிறது தான் மற்ற கட்சிகளுக்கு பயத்தை தருகிறது. ஒரு உண்மையான தலைவன் கிடைச்சிட்டான் அப்படின்ற அடிப்படையில மற்ற கட்சிகள்லாம் பார்த்து அவரை பயப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல, பயம் என்பது யாருக்கு வரும்? குற்றம் இழைத்தவர்களுக்கு தான் பயம் வரும். நாங்கள் எந்த குற்றம் இழைக்கல யாருக்கும். இவரை பார்த்து 3.5 வருஷம் கத்துக்கிட்டு இப்பதான் வந்துருக்கிறாரு. இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அரசு நிலைமையில அரசியல்ல யாரும் இன்றே இல்லை. இன்னைக்கு இந்த புதுச்சேரி சாராயத்தை பத்தி பேச்சு வந்துச்சு. தலைவர் தங்களுடைய RS பாரதி அவர்கள் கூட அதைத்தான் சொன்னாங்க. நீங்க சப்ளை பண்றது அங்க இருந்து தானே பண்ணிருக்கீங்க. அதுல கூட பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நண்பர் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாங்க. அவர் இல்லைங்கிறாங்க. அது ஆய்வுக்குரியது. அது ஆய்வுக்குரியது சொல்லிட்டேன். ஆய்வுக்குரியது, அது விசாரணையில வரும். ஆனா முகாந்திரம் இருந்துச்சு ஆரம்பத்துல. இப்போ இன்னைக்கு இதை மறுக்கிறவங்க, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில 7 பேர் புதுச்சேரி சாராயத்தை குடிச்சிட்டு விழுப்புரம் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அப்படின்னா அங்கே புதுச்சேரியில கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கான மூல காரணங்கள் அங்கே இருக்கின்றன. அது ஆளப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி. அப்ப அந்த கூட்டணி ஆட்சி வந்து இங்க அனுப்புறீங்க, ஏன் தொடர்பு இருக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்தா இல்லையா? நியாயமான சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய தார்மீக கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நீங்க பின்வாங்க முடியாது. அதனால அதுக்கு வந்து அடிப்படை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. அதனால ஒரு குற்றம் சுமத்தணும்னா காவல்துறை இருக்கே, விசாரிக்க போறாங்க, சாட்சி போட போறாங்க, அது போல பண்ணலாம். ஆனால் குற்றம் சுமத்தவே கூடாது என்று சொல்ல முடியாது. நான் முதல்ல சொன்னேன், நீங்க இந்த 23/6/2024 கண்ட நோட்டீஸுக்கு, அண்ணாமலை கொடுத்த நோட்டீஸுக்கு 5/7/24லயே RS பாரதி அவர்கள் பதில் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு வெளிச்சர் மூலமா. அதனால அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பதில் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. நீங்க சூட்டு போடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இருங்க, நான் என்ன முடிக்கல. ஆனா 16/4/23 நீங்க கொடுத்த அந்த குற்றச்சாட்டை, நாங்க கொடுத்த குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்களா? ஏன் பதில் கொடுக்கல? அதனுடைய நாங்க இருங்க முழுசா உள் வாங்கிங்க, அப்ப பதில் சொல்லுங்க. நாங்க 200 கோடி ரூபாய் இந்த குற்றம் சுமத்துனீங்க இல்லைன்னு சொல்லி நாங்க பதில் நோட்டீஸ் கொடுத்தோம். இன்னி வரைக்கும் ஏன் நீங்க பதில் கொடுக்கல? இருக்கு மேல் நடவடிக்கை ஏன் எடுக்கல? தேர்தல் முடிஞ்சு போச்சு, விட்டுட்டீங்க அப்படியே. சரி சார். அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், அவருக்கு பேர் கொடுக்கணும்னாக்கா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஹேபிச்சுவல் லயர் அப்படின்னு சொல்லலாம். ஹேபிச்சுவல் லயர் அண்ணாமலை நான் ஒரு குற்றம், நான் ஒரு பட்ட பேரை கொடுக்குறேன் அவருக்கு, செல்லமான பட்ட பேர். வேற என்ன பண்றது அரசியல்ல? ஏன்னா அவரு சொல்லுவாரு, பொய் சொல்லாம அரசியல் செய்ய முடியுமான்னு கூட அவர் கேட்டாலும் கேட்பார். ஏன்னா அவர் வந்து அவருடைய வந்த வழி அப்படித்தான். ஏன்னா இன்னைக்கு அப்ப RS பாரதி அவதூறா பேசிட்டாருன்ற ஒரு இது பொய்யான வழக்கையும் தாக்கல் பண்ணிருக்கிறாரா? ஆமா, பொய்யான வழக்கை தாக்கல் பண்ணிருக்காருங்கிறேன். என்ன சார் மேடையில ஓபனா அப்படி பேசியிருக்கிறாரு? அது எப்படி ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பு இருக்கு, பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தா மாறி இருக்கு. அதை எப்படி பொய்யின அவர் சொல்லி வழக்கு தொடங்குறாரு? நாங்க பதில் கொடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை எடுத்துக்காங்க. அந்த அறிவிப்பு நோட்டீஸ் வரணும்ல எங்களுக்கு. அதுக்கு வந்து நாங்க தக்க நடவடிக்கை எடுத்துக்குவோம். அதனால நான் ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு வழக்கறிஞர் முறையில நீங்க செல்வத்துக்கு நீங்க கோபப்படாம படுங்க. ஆனால் சொல்றேன், மொழியையும் இனத்தையும் காப்பதற்கு காட்டிக் கொடுக்கின்ற அந்த போராளிகளை காட்டிக் கொடுப்பதற்காக பதவியை கையூட்டாக பெற்றிருக்கிறார் அண்ணாமலைன்னு நான் சொல்றேன். என் மேல கேஸ் போடுங்க, நான் சந்திக்க தயாரா இருக்கேன். அதற்கு நான் சொல்றேன், எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் மொழி போராளிகளை, இன போராளிகளை, இன உரிமை போராளிகளை, மொழி உரிமை போராளிகளை நீங்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் ஒரு பட்டியல் கொடுக்கிறேன்.
அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்க மறுங்க பார்க்கலாம். ஓகே சொல்லுங்க செல்வம். ஓகே சார் இருங்க ஒரு நிமிஷம். நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் வரேன் சீக்கிரம். அவர் கையில எடுத்துக்கிறது கேரக்டர் அசாசினேஷன். அதைத்தான் செல்வப்பிறந்தகை சொல்றாரு. செல்வப்பிறந்தகை வந்து முதல்ல ஒரு விடுதலை சிறுத்தைகள் சமாளி பழக்கத்தில் இருந்திருக்கலாம். ஆனாலும் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள பின்புலம் உள்ளவர். அவர் அரசியல் காரணங்களுக்காகத்தான் போராளியாக இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட விளிம்பு மக்களுக்காக. நிறைவான கருத்தை சேர்த்து சொல்லுங்க. நிறைவான கருத்து. நீங்க சாதாரண போற போக்கல கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்களா? அதுதான் மிக முக்கியமான விடயம். தாழ்த்தப்பட்ட மக்களை பிரதிநிதி என்பதனாலேயே நீங்க மிக சுலபமாக கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஓகே சார். ஓகே நன்றி. அதாவது உங்களுடைய நிறைவான கருத்து திரு செல்வம். வர புதுச்சேரியிலிருந்து சாராயம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னு சொன்னா புதுச்சேரியும் தமிழ்நாட்டையும் இணைக்கிற அந்த செக் போஸ்ட்ல இருந்த தமிழ்நாடு காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒண்ணு. இரண்டாவது, கேப்சுவல் லையர் சொன்னார், தொடர்ந்து பொய் பேசக்கூடியவர் தொடர்ச்சியாக சொல்லி சொன்னார். நான் ஒரே ஒரு இது சொல்றேன், அவர் எல்லாவற்றையுமே தரவுகளை திரட்டி கொண்டுதான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது எல்லாமே மெட்டீரியல் எவிடன்ஸோட தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடியவர், எல்லாமே அப்டேட்டா இருக்கிறவர். அதனால நீங்க இன்னொரு விஷயமும் கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒண்ணும் பயமே இல்ல, அதுக்கு பதில் சொல்லல, இதுக்கு பதில் சொல்லல, வழக்கு மன்றத்துக்கு போங்க சார். வழக்கு மன்றம் தான் இறுதியான இடம். அதுல வழக்கு மன்றத்துக்கு போங்க. இன்னும் கூட ஒண்ணு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா திமுகவினர் தான் வழக்குகளில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிற அமைச்சர்கள், ஆளுங்கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிறவர்கள் தான் வழக்குகளை, என்ன வழக்குல டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் கேசஸ்ல யார் பேஸ் பண்ணிட்டு இருக்கா, சூமோட்டோ கேசஸ் யார் பேஸ் பண்றா, அதெல்லாம் திமுக. அதனால நீங்க வந்து தயவு செய்து திரு அண்ணாமலை அவர்களை மிரட்டி பணிய வைத்து விட முடியும் என்று நினைக்கிறேன். ஓகே நன்றி சார். ஓகே சார் நன்றி சார். உங்களுடைய கருத்து திரு. ஓகே சார். ஓகே நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்தும். அது பொதுவாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது ஒரு கட்டுக்கோப்பாக சிறிய கூட்டணிகளாக இருந்தாலும் பெரிய கட்சிகள் அங்கம் வகித்தாலும் கூட இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு எதிரணியை சாடுகின்ற ஒரு அரசியல் தந்திரம் இங்கு நடந்து தெளிவா ஒரு காங்கிரஸ் எம்பி என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, பட்டுக்கோட்டைக்கு வழியை கேட்டா கொட்டப்பாக்கு என்ன விலைன்னு அண்ணாமலை பேசுறாரு. அங்க போய் அரசியல் பண்ணல மரியாதைக்குரிய செல்வப்பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆருத்ரா மோசடி வழக்கிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் பாஜகவிற்கும் உள்ள தொடர்பு குறித்து கேட்டால் அதற்கு பதிலளிக்க முடியாமல் தனிமனித தாக்குதலை அண்ணாமலை கையில் எடுக்கிறார் அப்படின்றாரு. அதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு, செல்வப்பெருந்தகை அவர்கள் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் தாமாக ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஆருத்ரா விஷயத்தை வச்சு குறைந்தபட்சம் இதற்கு முன்பாக அண்ணாமலையோட நண்பர்களோடு இருக்கிறவர்கள் சம்மந்தப்படுத்தி தான் ஒரு சில கருத்துக்களை சொன்னாங்க. அதே போல அவர் வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அதை அங்கே செல்வப்பெருந்தகை தவிர்த்திருக்கலாம். அதுதான் ஒரு நாகரிகமான அரசியல். அவர் அப்படி குற்றம் சாட்டுகின்ற பொழுது அவரும் தெளிவாகத்தான் சொல்லுகிறார், இப்ப இருக்கிற ரவுடின்னு சொல்ல முன்னாள் ரவுடியான குண்டா சட்டத்தில் சிறைக்கு சென்ற செல்வப்பெருந்தகைக்கு கூட தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லுகிறார். 3 பெட்டி கேஸ் வந்தாலே குண்டர் சட்டம். அதான் சார். அதாவது வந்து அது எப்படி ரவுடின் அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது வந்து ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு இருக்கு, ஒரு பெட்டி கடைக்கு 506 இருக்கு சார். கிட்டத்தட்ட 10 கேஸ் இருக்கு. நீங்க 10 கேஸ் இருக்கு. நீங்க பெட்டி கேஸுக்கும் அந்த கேஸுக்கு நீங்க போக வேண்டாம். நீங்க ஒரு மீது குற்றம் சாட்டுகின்ற பொழுது எதிர்வினையை அதே வகையில் தானே குற்றம் சாட்டுவாங்க. அப்போ அண்ணாமலை குற்றம் சாட்டுகின்ற பொழுது ஆமா அவர் வந்து சொன்னது தவறில்லை. முன்னாள் ரவுடி அவர் இப்போதைக்கு எந்த வழக்கிலும் நிலுவையில் இல்ல, அது தெரியும். முன்னாள் ரவுடி அவருக்கு ஒருவேளை தொடர்பு இந்த சிக்கல்கள் தெரிந்திருக்கலாம், யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் தெரிந்திருக்கலாம் என்று இவர் சொன்னதற்காக ஒரு கொஸ்டின் மார்க்கா போட்டிருக்கார். இது வந்து அரசியல்ல சும்மா ஒரு கடந்து போகின்ற வார்த்தையாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது தவிர்க்கப்படும், எதிர்கால அரசியல் தவிர்க்கப்படணும், அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கை. எங்களுடைய உண்மையான அரசியல் களத்திலே வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசியல் தேவை என்று விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு, அதே போன்ற இளைஞர்களுக்கு என்னுடைய நிலைப்பாடு நேர்மையான அரசியல், இது போன்ற தவிர்க்கப்படக்கூடிய அரசியல் இருக்கு. நன்றி சார். ஒருவரில் உங்களுடைய நிறைவான கருத்து திரு. என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து எங்க தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவரே தவறா இல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா வந்துட்டு திரு செல்வப்பெருந்தகை அவரிடமும் காங்கிரஸ் கட்சியிடம் மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா நாங்க வந்துட்டு
தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எங்க இந்தியா ஃபுல்லா அவர் மேல வந்து வழக்கு கண்டிப்பா தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராஜ் நியூஸ் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த விவாத நேர நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.